சிம்ப்ளிஃபை ஃபர்ஸ்ட் ஒன் என்ன குடுத்துருக்காங்க? எக்ஸ்பிரஷன் குடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், இந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன் போது நம்ம டினாமினேட்டர் பார்க்கணும். டினாமினேட்டர் எப்படி இருக்கு? காமனா இருக்கு. அப்போ காமன் டினாமினேட்டர் இருந்தது அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம், அந்த டினாமினேட்டர நம்ம அப்படியே காமனா எழுதிக்க போறோம். தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 4. அப்புறம் காமன் டினாமினேட்டர் இருந்தா நம்ம இதுதான் எல்சிஎம். அப்போ நம்ம நியூமரேட்டர்ல இருக்கிறத என்ன பண்ணலாம், அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டும். ஆடோ, சப்ட்ராக்டோ எது குடுத்துருக்காங்களோ அத பண்ணிக்கணும். அப்போ 2x + 1 அப்புறம் x மைனஸ் 2 இங்க என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. மைனஸ் 2x² மைனஸ் 5x + 2. ஓகே. ஸோ காமன் டினாமினேட்டர் இருந்தாங்கன்னா, அந்த காமன் டினாமினேட்டர் நம்ம ஒரு தடவ எழுதிக்கிட்டு, அப்படியே நியூமரேட்டர் இருக்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கணும். டிஃபரண்ட் டினாமினேட்டர் இருந்தா தான் நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். இப்போ நம்ம இத மல்டிப்ளை பண்ணலாம். 2 இன்டூ எக்ஸ் என்ன வரும்? 2x². அப்புறம் 2x இன்டூ 2 என்ன வரும்? மைனஸ். இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. மைனஸ் 4x. அப்புறம் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் எக்ஸ். இங்க என்ன வரும்? 1 பிளஸ் 1 இன்டூ மைனஸ் 2 வில் பி மைனஸ் 2. நெக்ஸ்ட் இங்க மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணணும். இங்க என்ன வரும்? மைனஸ் 2x² வரும். மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் வரும். 5x வரும். அப்புறம் மைனஸ் இன்டூ பிளஸ் இஸ் மைனஸ். இங்க மைனஸ் இன்டூ மைனஸ் இஸ் பிளஸ். இங்க மைனஸ் இன்டூ பிளஸ் இஸ் மைனஸ் 2. பை காமன் டினாமினேட்டர் என்னன்னு பார்த்தோம்னா x மைனஸ் 4. ஸோ இப்போ நமக்கு என்னென்ன கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாம். 2x² 2x² கேன்சல் ஆயிடுச்சு. மீதி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க மைனஸ் 4x இருக்கு. இங்க 5x இருக்கு. ரைட்? ஓகே. ஸோ எக்ஸஸ்லாம் என்ன இருக்கு? இங்க மைனஸ் 4x இருக்கு. அப்புறம் இங்க பிளஸ் எக்ஸ் இருக்கு. இங்க பிளஸ் எக்ஸ் இருக்கு. அப்புறம் இங்க என்ன இருக்கு? பிளஸ் 5x இருக்கு. இப்போ நம்ம பிளஸ் பிளஸ் ஆட் பண்ணா 6x மைனஸ் 4x என்ன வரும்? 2x. அப்போ இங்க 2x. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? மைனஸ் 2 இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? மைனஸ் 4. ஓகே. 2x மைனஸ் 4 பை கீழ என்ன இருக்கு? x மைனஸ் 4. இத பார்த்தீங்கன்னா x மைனஸ் 4 அப்படிலாம் கேன்சல் பண்ணிடக்கூடாது. இங்க 2 காமனா வெளியில எடுத்தோம்னா என்ன வரும்? x மைனஸ் 2 வருமா? ஏன்னா 2 இன்டூ x இஸ் 2x, 2 இன்டூ 2 இஸ் 4 பை x மைனஸ் 4. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். இங்க x மைனஸ் 4 இருக்கு, இங்க x மைனஸ் 4 இருக்குன்னுலாம் கேன்சல் பண்ணிடக்கூடாது. தப்பு. நெக்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் போடுறோம். செகண்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா என்னது இருக்கு? இது டிஃபரண்ட் டினாமினேட்டர். ரைட்? டிஃபரண்ட் டினாமினேட்டரா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். ஸோ திஸ் இஸ் a², திஸ் இஸ் b² அப்படின்னு எடுத்துக்கலாம். 1² இஸ் b². ஃபர்ஸ்ட் நம்ம எல்சிஎம் எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன் பாருங்க. x² மைனஸ் 1². இதை நம்ம எப்படி எழுதலாம்? a² மைனஸ் b² ஃபார்முலால போட்டோம்னா என்ன வரும்? a பிளஸ் b, a மைனஸ் b. ரைட்? அப்போ என்ன வரும்? x பிளஸ் 1 x மைனஸ் 1. ஃபர்ஸ்ட் நம்ம எல்சிஎம்க்கு நான் டினாமினேட்டர் மட்டும் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? x மைனஸ் 1. ஸோ x மைனஸ் 1 நம்ம அப்படியே x மைனஸ் 1 தான் எழுதுறோம். இப்போ எல்சிஎம் என்ன பண்ணணும்? எது எது காமனா இருக்கோ, எது காமனா இருக்கு? இதுவும் காமனா இருக்கு. ஸோ அதை நம்ம ஒரு தடவை எழுதிக்கிறோம். x மைனஸ் 1 எழுதிக்கிறோம். அப்புறம் ரிமைனிங் இருக்கிறத நம்ம x பிளஸ் 1 அப்படியே எழுதிக்கிறோம். கிளியர்? ஓகே. ஸோ எக்ஸ் பிளஸ் 1 நம்ம எழுதிக்கிறோம். திஸ் இஸ் த எல்சிஎம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? திஸ் இஸ் அகைன் ஈக்குவல் டு நம்ம என்னது? x² மைனஸ் 1 தான். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எல்சிஎம் என்னது? எல்சிஎம் என்ன எடுத்துட்டோம்? x மைனஸ் 1, x பிளஸ் 1. ரைட்? இப்போ நம்ம x², இப்போ நம்ம எப்படி நியூமரேட்டர் எழுதணும்? எல்சிஎம் டிவைடட் பை த டினாமினேட்டர். எல்சிஎம் என்னது நமக்கு? x பிளஸ் 1 அப்புறம் x மைனஸ் 1. டினாமினேட்டர் என்னது? டினாமினேட்டர் இதே தானே? x பிளஸ் 1, x மைனஸ் 1. ஸோ என்ன ஆகும் பாருங்க. எல்சிஎம் எழுதியிருக்கேன். x பிளஸ் 1, x மைனஸ் 1. இதோட டினாமினேட்டரும் எழுதியிருக்கேன். என்ன ஆகும்? எல்லாமே கேன்சல் ஆயிடும். 1. ஸோ 1 மல்டிப்ளைட் பை 4x இஸ் 4x. அப்புறம் மைனஸ் இருக்கு. நம்ம பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு உண்டான எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் எல்சிஎம் என்னது? x மைனஸ் 1, x பிளஸ் 1. எல்சிஎம் எழுதியாச்சு. அப்புறம் இதோட டினாமினேட்டர் என்னது? x மைனஸ் 1.
இப்போ x minus 1, x minus 1 கேன்சல் ஆயிடும். இங்க ரிமைனிங் என்ன இருக்கு? x plus 1. ஸோ x plus 1 இங்க ரிமைனிங் இருக்கு. ஏற்கனவே நியூமரேட்டர்ல என்ன இருக்கு? x plus 1. கிளியர். ஸோ நம்ம டினாமினேட்டர் எழுதிட்டு எல்சிஎம் பை டினாமினேட்டர் போட்டுட்டு ரிமைனிங் இருக்க டேர்மை நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணிடணும். கிளியரா? எல்சிஎம் டிவைடட் பை டினாமினேட்டர் போட்டுட்டு அப்புறம் ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்கோ அது மல்டிப்ளைடு பை நியூமரேட்டர். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். இங்க 4x இருக்கு மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் தானே டிவைடட் பை இங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் அகைன் என்னது எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் ஒன் எழுதிக்கலாம். அகைன் எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படிலாம் கேன்சல் பண்ணக்கூடாது. So it is equal to 4x minus x plus 1 the whole square என்னது x plus 1 the whole square formula என்னது a plus b the whole square formula that is equal to a square plus 2ab plus b square. இப்போ நமக்கு இங்க என்ன வரும் minus x square minus 2x plus 1 divided by x minus 1 x plus 1. Okay, இப்போ 4x minus x square minus into minus is plus 2x. This is x square plus தானே formula plus இருக்குல்ல so you shouldn't forget plus. So this is x square இங்க என்ன வரும் minus into x square minus into plus is minus 2x அப்புறம் minus into plus is minus 1. So formula கரெக்டா எழுதணும் plus minus கரெக்டா போடணும் by இங்க என்ன வரும் x plus 1 x minus 1. Next is equal to 4x minus 2x என்ன வரும் 4x minus 2x is 2x அப்புறம் minus x square minus 1 by x plus 1 x minus 1. ஸோ இது நான் எப்படி எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா மைனஸை காமனாக வெளியே எடுக்கிறேன். ஸோ இது நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 1. இப்போ இது மைனஸை காமனாக வெளியே எடுத்தா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இங்கே என்ன இருக்கு பிளஸ் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் மைனஸ் இன்டூ மைனஸ் தான் பிளஸ். அப்போ மைனஸ் 2x இங்கே என்ன வரும் பிளஸ் 1. கிளியரா? ஏன்னா மைனஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்டூ மைனஸ் இஸ் பிளஸ் மைனஸ் இன்டூ பிளஸ் இஸ் மைனஸ். ஸோ இது வந்து நம்ம இப்படி மைனஸை நான் காமனாக வெளியே எடுத்துட்டு ஏன் அப்படி பண்றேன்னா இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் மைனஸ் இருக்கும்போது நம்ம அதை பிளஸ்ஸா கன்வெர்ட் பண்ணாதான் நமக்கு ஈஸியா இருக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1 பை பிளஸ் 1 பை இங்க என்ன இருக்கு எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. ஸோ அகெயின் இது ஐ மெத்தட் நம்ம போட்டோம்னா என்ன வரும் சேம் ஃபார்முலா இங்க 1 வரணும் இங்க மைனஸ் 2 வரணும். ஸோ 1 இன்டூ 1 இஸ் 1 மைனஸ் 1 நம்ம போடலாம். மல்டிப்ளை பண்ணா ஆர் இங்க ஆட் பண்ணா ஆர் நம்ம இது வந்து அகைன் த ஃபார்முலா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ இங்க என்ன வரும் மைனஸ் போட்டுட்டு இங்க என்ன வரும் எக்ஸ் மைனஸ் 1 அப்புறம் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை கீழே என்ன இருக்கு எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. ஸோ நமக்கு எது எது கேன்சல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். இப்போ மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 பை இங்க என்ன இருக்கு எக்ஸ் பிளஸ் 1. ஸோ திஸ் இஸ் 1 மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் 1.